தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகில் உள்ள சிறுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட மாணவி தற்போது உயிரிழந்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக மாணவி மீது இருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. குணாநிதி, நீங்க தொடரலாம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூர் அருகே உள்ள சிறுமதுரை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயபால். இவருடைய இரண்டாவது பெரிய மகள் 16 வயதுடைய சிறுமி. நேற்று மதியம் வீட்டில் தனியாக இருந்தபோது முன்விரோதம் காரணமாக அங்கு வந்த முருகன் மற்றும் கலியபெருமாள் இருவரும் அந்த பெண்ணினுடைய கை கால்களை கட்டி வீட்டிலே வைத்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள். வீட்டினுடைய கதவை தாழ்பால் போட்டதால் அந்த பெண்ணால் வெளியேற முடியாமல் தீக்காயங்களுடன் வீட்டிலே கிடந்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினுடைய மீட்டு அவர் விழுப்புரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவர் 95% தீக்காயங்களோடு இருந்த நிலையில் அவர் தற்போது உயிரிழந்து விட்டார். தற்போது அவர்கள் அந்த இருவரும் முருகன் கலியபெருமாள் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் அருகே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்திருக்கிறார். 95% தீக்காயங்களுடன் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி தற்போது உயிரிழந்திருக்கிறார். முன்விரோதம் காரணமாக திருவெண்ணைநல்லூர் அருகே சிறுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.